வெளிநாடுகளில் உள்ள 167 இலங்கையர்களுக்கு சிவப்பு பிடியாணை. யாழிலிருந்து திரும்புகையில் விபத்தில் சிக்கிய ஜனாதிபதி பாதுகாப்பு வாகனம். நாடளாவிய ரீதியில் சிக்கன் குனியா பரவும் அபாயம். சுதந்திரத்தின எதிர்ப்பு போராட்டத்திற்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகள் அழைப்பு. யாழ் வடமராட்சியில் இறந்த நிலையில் கரையொதுங்கிய ஆமைகள். வெளிநாடுகளில் உள்ள 167 இலங்கை குற்றவாளிகளுக்கு சர்வதேச போலீசாரால் சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சந்தேக நபர்கள் தற்போது துபாய், இந்தியா, இத்தாலி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் வசித்து வருவதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். இந்நிலையில் அவர்களை சர்வதேச குற்றவியல் போலீசார் பிறப்பித்த சிவப்பு பிடியாணைக்குள் அவர்களை நாட்டிற்கு திருப்பி அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெளிவிவகார அமைச்சின் உதவியுடன் அவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் தலைமையகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தலாவ பகுதியில் நேற்று அதிகாலை 1 மணியளவில் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவிற்கு சொந்தமான டிஃபெண்டர் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 4 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தலாவ போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கொழும்புக்கு திரும்பும் போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் தலாவ வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். காயமடைந்தவர்களின் சாரதி ஜனாதிபதி செயலகத்தில் கடமை ஆற்றுபவர் என்றும் மற்றவர்கள் இலங்கை போலீசில் பணிபுரியும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கம் காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாடளாவிய ரீதியில் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் மத்தியில் சிக்கன் குனியா அறிகுறிகளுடன் காய்ச்சல் உள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். காய்ச்சல், மூட்டுவலி, உடல்வலி, மூக்கை சுற்றி கருப்பு நிறமாற்றம் போன்றவை சிக்கன் குனியாவின் அறிகுறிகளாக இருக்கலாம் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுபோன்ற அறிகுறிகள் தொடர்ந்தால் விரைவில் மருத்துவமனைக்கு சென்று தேவையான சிகிச்சையை பெற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். டெங்குவை பரப்பும் அதே நுளம்புகள் தான் சிக்கன் குனியாவையும் பரப்புகின்றது. எனவே நுளம்புகள் பெருகும் இடங்களை அழிப்பது மிகவும் அவசியம் என்றும் நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அரசியல் கைதிகள் விடுதலை, காணி அபகரிப்பு போன்ற பிரச்சினைகள் தீர்வின்றி தொடரும் நிலையில் சுதந்திர தினத்தை கொண்டாட முடியாது எனவும் சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஒத்துழைக்குமாறும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் அழைப்பு விடுத்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சனிக்கிழமை ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளனர். அங்கு அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் சுதந்திர தினத்தில் எதிர்ப்பு போராட்டமாக முன்னெடுக்க உள்ளோம். இப்போராட்டத்தில் அனைவரும் ஆதரவு தந்து போராட்டத்தை வலுப்பெற செய்ய வேண்டும். எமது பிள்ளைகள் தொடர்பில் நீண்ட காலமாக போராடி வருகின்றோம். போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் தீர்வினை தருவதற்கு அரசு தயாராக இல்லை. மாறி மாறி ஆட்சி பீடமேறும் அரசு தலைவர்கள் தீர்வு தருவதாக கூறுவார்கள். நாங்கள் தொடர்ந்தும் ஏமாற்றப்பட்டு கொண்டே வருகின்றோம். எமது வழிகளையும் உணர்வுகளையும் அறிந்தவராக ஆட்சி பீடத்தில் ஏறிய ஜனாதிபதியும் எமக்கு தீர்வினை தர இன்னும் முன்வரவில்லை. காணாமல் போனர் தொடர்பாக போராடும் வலைமைப்பினை தானாக சந்திக்க முன்வரவும் இல்லை. அது தொடர்பில் பேசவும் இல்லை. அரசியல் கைதிகளாக சிறையில் துன்பப்படுகின்றார்கள். மக்களின் காணிகளில் இராணுவத்தினர் இருக்கின்றனர். மக்களின் காணிகளில் பௌத்த விகாரைகள் அமைக்கப்படுகின்றன. தமிழ் மக்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய அரசியல் தீர்வுகள் இன்னும் எட்டவில்லை. இவ்வாறான நிலையில் சுதந்திர தினத்தை கொண்டாடி சர்வதேசத்திற்கு காட்ட முனைகின்றனர். 1948 ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்ற போதிலும் வடக்கு கிழக்கில் வாழும் தமிழர்கள் சுதந்திரத்தை பெறவில்லை. இந்த நிலையில்தான் எதிர்வரும் 4ஆம் தேதி சுதந்திரத்தின் எதிர்ப்பு போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளோம் என்றனர். யாழ் வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் சில நாட்களாக ஆமைகள் இறந்த நிலையில் கரையொதுங்கின. இந்த நிலையில் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் உள்ள 3 ஆமைகள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளன. கடலின் சீற்றம் காரணமாக கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் காயமடைந்த ஆமைகள் உயிரிழந்து கரையொதுங்குவதாக அப்பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆமைகளை பிடிப்பதும் இறைச்சிக்காக பயன்படுத்துவதும் சட்டவிரோதம் என்பதால்
கரையொதுங்கிய ஆமைகள் இவ்வாறு கைவிடப்பட்ட நிலையில் துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையிலும் உருக்குலைந்து காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மெக்சிகோ மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கான வரி விதிப்பு நேற்று முதல் அமலுக்கு வருவதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகள் மீது 25%, சீனா மீது 10% வரி விதிக்கப்படும் என வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லீவிட் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள பிலடெல்பியா பகுதியில் மருத்துவ சேவை பிரிவுக்கு பயன்படுத்தப்படும் சிறிய ரக விமானம் ஒன்று குடியிருப்பு பகுதியில் விழுந்ததில் விபத்து ஏற்பட்டு தீப்பற்றி எரிந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. பிலடெல்பியா நகர விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட 30 நொடிகளில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த 6 பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஏராளமான வாகனங்களும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏர் ஆம்புலன்ஸ் நிறுவனமான ஜெட் ரெஸ்கியூ ஏர் ஆம்புலன்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 4 பணியாளர்கள், ஒரு குழந்தை, மருத்துவ நோயாளி மற்றும் நோயாளியின் உறவினர் உடன் விமானம் விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகின்றது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக வாஷிங்டன் பகுதியில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மீது பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ராணுவ ஹெலிகாப்டர் மோதிய விபத்தில் 67 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் 2025-2026 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 8வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றினார். அப்போது முக்கிய அறிவிப்புகள், திட்டங்கள் குறித்து நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். மேலும் பல்வேறு முக்கிய துறைகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி குறித்தும் அவர் தெரிவித்தார். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகின்றது. இந்த போரில் உக்ரைனின் பல்வேறு பகுதிகளில் ரஷ்ய ராணுவம் கைப்பற்றியுள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் ராணுவ மற்றும் பொருளாதார உதவியுடன் உக்ரைன் போரை எதிர்கொண்டு வருகின்றது. உக்ரைனின் பெரிய நகரங்களில் ரஷ்யா ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இந்நிலையில் ரஷ்ய ராணுவம் உக்ரைனின் பொல்டாவா நகரத்தில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி 5 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 13 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து இடிந்து விழுந்த கட்டிடத்திலிருந்து சுமார் 22 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். வரலாற்றில் இன்று 1971 உகண்டாவில் ராணுவ புரட்சியின் பின்னர் இடி அமீன் ஜனாதிபதியாக தன்னை அறிவித்தார். 1998 பிலிப்பைன்ஸில் விமானம் ஒன்று மலையொன்றுடன் மோதியதில் 104 பேர் உயிரிழந்தனர். 2005 கனேடிய அரசு ஒருபால் திருமணத்தை சட்டபூர்வமாக்கும் குடியுரிமை திருமண சட்டத்தை அறிமுகப்படுத்தியது. 2012 பப்புவா நியூகினியில் பயணிகள் கப்பல் ஒன்று மூழ்கியதில் 165 பேர் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.